ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓ. இந்த ஐபிஓ அப்படின்னா என்ன? இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது? இந்த ரிஸ்க்கை கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுக்கு நம்ம என்ன டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்? இதை பற்றின ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்ப்போம். ஒரு கம்பெனி இது வரைக்கும் தனியாக இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சில பணம் தேவைப்படுது. அவங்க எதுக்காக அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். அதை அந்த காரணத்துக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். அப்புறம் கடன்கள் இருக்குன்னா, அதை அடைக்கிறதுக்கு இப்படி சில ப்ராசஸ்க்குலாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக் கிட்ட போயிட்டு நம்ம பணம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கும்போது, அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அப்ளை பண்ணி, அது மூலமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல. அதில நம்ம அப்ளை பண்ணி, அதில அது மூலமா நம்ம ஷேர்ஸ விக்கலாம். பப்ளிக் கிட்ட விக்கலாம். பப்ளிக் கிட்ட விக்கும்போது, ஷேர்ஸ விக்கிறது மூலமா அவங்களுக்கு சில பணம் ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆன பணத்த வச்சு, நமக்கு என்ன ப்ராசஸ்லாம், என்ன நீட்ஸ்லாம் இருக்கோ, அத நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதுதான் பிளான். இப்படி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அப்ளை பண்ணி, அதுக்குள்ள வர்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குல்ல. அந்த ப்ராசஸுக்கு தான் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் அதாவது இந்த கம்பெனி விக்கிறாங்கல்ல அந்த ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ்க்கு சில பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு இருந்தா தானே மக்கள்கிட்ட குடுக்க முடியும். அந்த பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 விதமான ப்ராசஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா த்ரூ அவுட்டா எல்லா ஷேர்ஸ்க்கும் ஒரே பிரைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ஷேர்ஸ் அவங்க விக்கிறாங்க அப்படின்னா, த்ரூ அவுட்டா அந்த 1,00,000 ஷேர்ஸ்க்கு ₹100 அதை ஃபிக்ஸ்டா ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னா, ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. குறைஞ்ச பிரைஸ்லேருந்து குறைஞ்ச பிரைஸ் இவ்வளவு, அப்புறம் அதிகபட்ச பிரைஸ் இவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்ச ஃபிக்ஸ் பண்ணி, அது மூலமா ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குறைஞ்ச பிரைஸ் ₹80, அதிகபட்ச பிரைஸ் ₹110 இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு ஏலம் மாரி விட்டு, அந்த ஏலம் டைம்ல மக்கள் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. இதுதான் இந்த புக் பில்டிங் இஷ்யூ தான் இப்போ ரீசென்ட்டா எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ நம்ம எங்க போய் வாங்கலாம்? நான் Zerodha யூஸ் பண்றேன். ஸோ Zerodha பிளாட்ஃபார்ம நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதில பிட்ஸ் செக்ஷன்னு ஒரு செக்ஷன் உண்டு. அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அதில ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஐபிஓ கீழ ஒவ் அ ரீசென்ட்டா இருக்கிற எல்லா ஐபிஓவும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு எந்த ஐபிஓ கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ, அந்த ஐபிஓ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஓ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றனால என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு? ஏன் டைரக்ட்டாவே ரிஸ்க் வந்துட்டோம் அப்புட்னா, இது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்க பிக் பண்றதுக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி எந்த ஸ்டாக்க அவாய்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் நம்ம பார்த்துட்டோம் அப்புட்னா, இது நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கரெக்ட்டா இருக்குமா? இல்ல கரெக்ட்டா வராதா? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால ரிஸ்க் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன ரிஸ்க்னா, ஓவர் வேல்யூவேஷன். இப்போ டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆயிடுச்சு. யார் வேணாலுமே ஒரு மொபைல் வச்சுட்டே ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ சிம்ப்ளிஃபை பண்ணி இப்போ அத முடிச்சுக்கலாம். அப்படின்னு வரும்போது, இந்த கம்பெனி புது கம்பெனினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, அப்புறம் மார்க்கெட்டிங் இந்த மாரி ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது, நார்மலா அதோட பிரைஸ் ₹100 தான் இருந்தாலுமே, இப்படி மார்க்கெட்டிங் அந்த மாரி பண்றதுனால, அப்புறம் நம்ம கிட்டயே ஒரு மொபைல் இருந்தாலே போதும். நெறைய பேர் முன் ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஸ்டாக் வேல்யூ ஓவர் வேல்யூ ஆயிரும். அது ₹100 தான் இதோட ஆக்சுவல் மதிப்பே. பட் ₹150 ஓவர் வேல்யூ ஆயி காமிக்கும். எப்பவுமே ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூல இருந்தா தான் நம்ம அதில லாபம் பார்க்க முடியும். இது ஒரு ரிஸ்க். ஓவர் வேல்யூவேஷன் இதான் ஃபர்ஸ்ட் ஒரு காமனான ஒரு ரிஸ்க். அப்புறம் நோ அலாட்மென்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஐபிஓ வாங்கணும் அப்புட்னா, எக்கச்சக்க பேர் முன் வருவாங்க. ஸோ முன் வந்தது மட்டும் இல்லாம, நெறைய பேர் ஈஸியா வாங்குற மாதிரியும் இப்ப அமைஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், Zerodhaக்குள்ள ஒரு மொபைல் இருந்தாலே, நம்ம உள்ள போயிட்டு ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருந்தாலே போதும். உள்ள போயிட்டு நம்ம வாங்கிர்லாம்.
இப்படி எக்கச்சக்க மக்கள் வருவாங்க. உதாரணத்துக்கு அந்த கம்பெனி மொத்தமாவே 1,00,000 ஷேர்ஸ் தான் விக்கிறதுக்கு ரெடியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். மக்கள் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் வந்து அப்ளை பண்றாங்க. அதாவது 1,00,000 ஷேர்ஸ்க்கு மேல ஒரு 1,50,000 ஷேர்ஸ் வந்து மக்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, அந்த மக்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கைக்கு போகாது. இது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். குறிப்பிட்ட ஷேர்ஸ் தான் இருக்கும். பட் இவங்க அப்ளை பண்ற ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ஷேர்ஸ் கிட்ட ஆயிருச்சு அப்புட்ன்னா, அந்த ஷேர்ஸ் வந்து இவங்க கைக்கு வராது. இது ஒரு காமனான ஒரு ரிஸ்க். அப்புறம் வந்து ஹை வாலட்டிலிட்டி. ஷேர் மார்க்கெட்னாலே இதான். வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம பணமும் நெறைய சம்பாதிக்கலாம். அதே டைமும் பணமும் நெறைய இழக்குவதற்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி அப்புட்ன்னா, அதில வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வாலட்டிலிட்டி என்னன்னா, நிலையற்ற தன்மை. ஏறுறது, இறங்குது இருக்குல்ல. திடீர்னு ஏறும். ஸோ, அந்த டைம்ல லாபம் பார்க்கலாம். திடீர்னு இறங்கிடும். ஸோ, அந்த நேரம் நஷ்டம் தான். ஸோ, இதான் வந்து வாலட்டிலிட்டி. இது புது கம்பெனி இப்ப தான் வந்து உள்ள வருது. அதனால மக்கள் வந்து ஓகே நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நம்பி நெறைய பேர் போடுவாங்க. அப்போ பணம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு மக்களுக்கு வந்து இல்ல சரிப்பட்டு திடீர்னு எல்லாரும் விக்க ரெடி பண்ணுவாங்க. அப்போ லோ ஆகும். ஸோ ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். நிலையற்ற தன்மை வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கனால இது ஒரு ரிஸ்க். அப்புறம் வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது, இது புது கம்பெனி, ஃப்ரெஷ் கம்பெனி அப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரெஷ் கம்பெனி உள்ள வரனால, இதோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது. சில கம்பெனிஸ்ல வந்து 40, 50 வருஷமா இயங்கிட்டு இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, நீங்க போன வருஷம் பார்க்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க ஃபினான்ஷியல் டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்ப தான் வந்து ஒரு புது கம்பெனி ஒரு 3 வருஷம், 2 வருஷம் தான் ஆயிருக்கு அப்பன்னா, அந்த ஃபினான்ஷியல் டேட்டா வெரிஃபை பண்றதுக்கு ஒரு போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்காது. இது ஒரு ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க்லாம் வந்து ஒரு காமனான ஒரு ரிஸ்க். எதுக்குன்னா, ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இந்த ரிஸ்க்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு நம்ம என்னென்ன டெர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டெர்ம், அதாவது ஒரு டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்ஹெச்பி அண்ட் ஆர்ஹெச்பி. டிஆர்ஹெச்பி அப்டின்னா டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஆர்ஹெச்பினா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். இந்த வேர்டெல்லாம் பார்த்து குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய லீகல் டாக்குமெண்ட். ஸோ, இந்த லீகல் டாக்குமெண்ட் எதுக்குன்னா, நீங்க அதாவது ஒரு கம்பெனி வந்து செபில அப்ளை பண்ண போகுது அப்புட்ன்னா, அதுக்கு தேவைப்படுற ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு, அத வச்சு தான் செபில அப்ளை பண்ணுவாங்க. ஸோ, அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த கம்பெனி யாரு? இந்த கம்பெனி என்ன பண்ணுது? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன? இப்போதைக்கு இந்த ஷேர்ஸ் வந்து எதுக்கு விக்கிறாங்க? ஃபியூச்சர்ல இதோட பிளான் என்ன? இத பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். எங்க இருக்குன்னா, டிஆர்ஹெச்பில இருக்கும். அந்த டிஆர்ஹெச்பி ரெடி பண்ணிட்டு தான், அவங்க வந்து செபில அப்ளை பண்ணுவாங்க. இந்த டிஆர்ஹெச்பி வந்து நார்மலா ஒரு 10 பேஜ், 20 பேஜ் அப்பலாம் இருக்காது. சில டைம் 50 பேஜ் இருக்கும். சில டைம் 500 பேஜஸ் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் கன்சப்ஷன் ஆகும். முக்கியமா கரெக்ட்டா எந்த செக்ஷன கவர் பண்ணணும், அத நீங்க பார்த்து, எதுக்காக அந்த ஷேர்ஸ் விக்கிறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன, ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்லாம் இருக்கு. ஸோ, இத கரெக்ட்டா இந்த செக்ஷன கவர் பண்ணீங்கன்னா, இந்த ஐபிஓ ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த டிஆர்ஹெச்பி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து செபி உடனே அப்ரூவ் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ, நான் பார்த்த வரைக்கும் நெட்ல ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வரைக்கும் ஆகலாம் அப்ரூவ் பண்றதுக்கு. அப்புறம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஆர்ஹெச்பி வந்து எப்படி மாறும்னா, ஆர்ஹெச்பியா மாறும். அதான் ஃபைனல் டாக்குமெண்ட். அதுவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்புட்ன்னா, அப்புறம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள உள்ள வந்துரும். நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம்ல, இந்த ஏலம் மாரி விடுவாங்க. நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்டின்னா, செபி வெப்சைட்குள்ள நீங்க பார்க்கலாம். செபி வெப்சைட்குள்ள நீங்க உள்ள போன அப்புறம், உதாரணத்துக்கு நீங்க குரோம்ல போயிட்டு செபி ஃபைலிங்ஸ் அப்டின்னு நீங்க டைப் பண்ணாலே, அந்த ஃபைலிங் செக்ஷனுக்குள்ள போயிரும். அந்த ஃபைலிங் செக்ஷனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, பப்ளிக் இஷ்யூஸ் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து டிஆர்ஹெச்பி அப்புறம் வந்து ஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு தனி செக்ஷனா இருக்கும். அந்த செக்ஷன்ஸ் உதாரணத்துக்கு நீங்க டிஆர்ஹெச்பி கிளிக் பண்றீங்கன்னா, அதுல எக்கச்சக்க கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி கிளிக் பண்ண ஜஸ்ட் அந்த கம்பெனி கிளிக் பண்ணாலே போதும். அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஆர்ஹெச்பி கிளிக் பண்ணலாம் அதேதான். அந்த ஆர்ஹெச்பி அந்த செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, எக்கச்சக்க கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனில ஏதாவது கம்பெனி கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன செக்ஷன் நீங்க கரெக்ட்டா கவர் பண்ணணுமோ, அத கவர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஐபிஓ வந்து ஒர்த்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது எதுக்கு அப்ளை பண்றோம் அப்டின்னு. ஏன்னா, புது கம்பெனி மட்டும் தான் பணம் ஜெனரேட் பண்ணும் அப்டி கிடையாது. ஏற்கனவே இருந்த கம்பெனி கூட
ஐபிஓ வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம ரீசெண்டாவே ஒரு நியூஸ் பார்த்தேன். டெஸ்லா வந்து அடுத்த வருஷத்துக்கு ஐபிஓ வந்து ஜெனரேட் பண்ண போறாங்க. டெஸ்லா வந்து பெரிய கம்பெனி தான் எப்போலேருந்தே இருக்கு. அதே மாரி ஷேர் மார்க்கெட்ல அதாவது அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கு. அதே மாரி பழைய கம்பெனியும் அவங்களுக்கு சப்போஸ் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மாரி ஜெனரேட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாரி ப்ராசஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஐபிஓன்னு பேர் இல்ல, எஃபிஓ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு வந்து ஒரு டாபிக் இருக்கு. ஆஃபர் ஃபார் சேல். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு டாக்குமெண்ட்ட டவுன்லோட் பண்றீங்க. அதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்ப நீங்க கன்ஃப்யூஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஐபிஓன்னு வெளிய பார்த்துட்டு உள்ள வந்துட்டோம். பட் உள்ள வந்தா ஐபிஓ இல்லாம ஆஃபர் ஃபார் சேல்ன்னு இருக்கு. அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ, அதனால இந்த டாபிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்டின்னா என்னன்னா, அதுவும் பணம் ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு வழிமுறை தான். பட் அந்த பணம் எங்க போகும்னா, அந்த கம்பெனியோட முக்கியமான ப்ரமோட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணா, இந்த கம்பெனி ஷேர்ஸ வித்து, அந்த வர பணத்த வந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ, அந்த பணம் மூலமா இந்த கம்பெனிக்கு வந்து எந்தவித யூஸும் இல்ல. உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம்ல, ஆப்பரேஷன் பில்டப் பண்றதுக்கு, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்கு, கடன்கள் எதுவும் இருந்தா அடைக்கிறதுக்கு, இந்த மாரி யூசஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ, அதுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த பணம் வந்து யூஸ் ஆகாது. அந்த பணம் மூலமா, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா மக்கள் கிட்ட வித்து, அந்த பணத்த இவங்க வந்து முக்கியமான ப்ரமோட்டர்ஸ்க்கு குடுத்து செட்டில் பண்ண பார்க்கிறது தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல். ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அதில ஆஃபர் ஃபார் சேல்ன்னு இருந்துச்சுன்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஸோ, புது கம்பெனி, ஃப்ரெஷ் கம்பெனி உள்ள வருதுன்னா, அதுக்கு வந்து ஐபிஓ அப்படின்னு அர்த்தம். ஸோ, ஐபிஓ கரெக்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு, கரெக்ட்டா வேலிட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு, இந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமான ப்ளே ஆகுது. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டாக்குமெண்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு, அப்புறம் வந்து நீங்க ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணுமா, வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. நெக்ஸ்ட்டு இதில கண்டு நம்ம திரும்பிறக்கூடாது அப்படின்னா, ஹைப்டு இன்ஃபர்மேஷன். நீங்க உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் சேனல பார்க்குறீங்க. ஏதோ சம்திங் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாரி பண்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட வாங்கிடாதீங்க. அப்புறம் வந்து உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அத பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து அண்டர் ரைட்டர்ஸ அனலைஸ் பண்ணுங்க. அண்டர் ரைட்டர்னா ஒண்ணும் இல்ல. இந்த டிஆர்ஹெச்பி அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அத ரெடி பண்றாங்கல்ல, ரெடி பண்றது யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட முக்கியமான லீடர்ஷிப், அப்புறம் ஆடிட்டர்ஸ், லீகல் அட்வைசர்ஸ். ஸோ இவங்கலாம் தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த லீகல் அட்வைசர்ஸ்லாம் யாரு? ஆடிட்டர்ஸ்னா யாரு? அவங்க எங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எங்க இருக்காங்க? எப்படிப்பட்ட அ அந்த எப்படிப்பட்ட இடத்துலருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க? இத பத்தின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. அவங்க தான் அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா ரெடி பண்றாங்க இல்லையா? ஸோ ப்ராப்பரா ரெடி பண்றாங்கன்னா, அவங்க யாருன்னு அப்படி பார்க்கணும். ஒரு ப்ராப்பர்ட்ட வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க அப்படின்னா, அந்த ரெடி பண்ண டாக்குமெண்ட் யார் ரெடி பண்றா? அவங்க எப்படி இதெல்லாம் தெரியுது? ஸோ அவங்க யாரு? அப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதான் வந்து அண்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்க எங்க பார்க்கலாம்னா, அந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்கும். அதான் டிஆர்எஸ்பின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ட யார் ரெடி பண்ணா? அத பத்தின டீட்டெயில்ஸும் அதில தான் இருக்கும். ஸோ அவங்க யாருன்னு வெரிஃபை பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ப்ராசஸ் எதுன்னு அந்த ரிஸ்க்க வந்து ஹேண்டில் பண்ண முக்கியமான ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்றது தான். கண்டிப்பா வந்து டைம் கன்சியூம் அதிகமா ஆகும். பட் நீங்க கரெக்ட்டா இந்த ஐபிஓ வந்து ஒர்த் இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த டாக்குமெண்ட் நீங்க வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். கன்க்ளூஷன். ஸோ இது மூலமா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாவும் இருக்கு. ரிஸ்க்கும் இருக்கு. நல்ல லாபமும் பார்க்கலாம். அப்படின்னு ஒரு 2 விதமாவும் இருக்கு. ஏன்னா, இது ஷேர் மார்க்கெட். ஐபிஓனாலுமே அதுவும் ஸ்டாக் சம்மந்தப்பட்டது தான். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாலே, கண்டிப்பா வந்து நல்லாவே பணம் ஜெனரேட் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, அந்த அளவுக்கு லாஸ் ஆகுறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி தான் பண்றது தான் ஒரு முறையான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதனால ஐபிஓக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து டாக்குமெண்ட் அந்த ஆர்எஸ்பி, டிஆர்எஸ்பி அப்படி ஒரு 2 டாக்குமெண்ட் சொன்னேன்ல. ஸோ டாக்குமெண்ட் கரெக்ட்டா வெரிஃபை பண்ணிட்டோம் அப்டின்னா, அ இ இந்த கம்பெனி ஒர்த்தா? இந்த ஐபிஓ ஒர்த்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல ஐபிஓன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து சில ரிஸ்க் காமனான ரிஸ்க்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சில டெர்ம்ஸ், முக்கியமான டெர்ம்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு முக்கியமான டாபிக்கோட உங்கள மீட் பண்றேன். பாய்.